இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி சொதி. இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சால்னா, நான்வெஜ் குழம்பு, இல்லை கிரேவி, தேங்காய் பால் எல்லாமே சாப்பிட்ருப்போம். பட் இந்த திருநெல்வேலியில் இருக்கிற அந்த சொதி ரெசிபி இருக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதை அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதை எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கடாயில் வச்சு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால குக்கர்லேயே பண்ணிட்டேன். சைடில் தேங்காய் பால், அதுக்கப்புறமா பாசி பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ சொதி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய்லாம் போட்டேங்கிறது நான் ரிலீஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வேக வச்சிருந்த காய்கறி, அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வேக வச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அந்த திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எந்த அளவுக்கு, ஃபர்ஸ்ட் பால் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு சொதி வந்து கொஞ்சம் தனியாக வேணும்னா ரெண்டாவது பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நிறைய இருக்கணும். எந்த அளவுக்கு குழம்புன பண்ணுறோம் அந்த அளவுக்கு தேங்காய் நிறைய எடுத்து பால் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் லெமன் ஜூஸும் இஞ்சி சாறும் போட்டு மல்லித்தலையும் போட்டு எடுத்தோம்னா ஹெல்த்தியான ஒரு சொதி ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.